மக்களவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 31 தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் மக்களவையை மறு தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி இன்று நிறைவு பெற்றிருக்கிறது. முதல் அமர்வு ஜனவரி 31 தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் இரண்டாவது அமர்வு தொடங்கி நடைபெற்று வந்த சூழலில் இன்றைய தினம் அந்த கூட்டத்தொடரானது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகரால் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய முதல் அமர்வு என்பது ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 13ஆம் தேதி முடிவுற்றது. மக்களவையில் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதன் மீதான விவாதம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது அமர்வு தொடங்கி இன்றைய தினம் முடிவுற்றிருக்கிறது. மக்களவையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார் சபாநாயகர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய முதல் அமர்வு என்பது ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. அது பிப்ரவரி 13 முடிவுற்றது. மக்களவையில் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மக்களவையை மறு தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் ஒத்திவைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரினுடைய இரண்டாவது அமர்வு என்பது மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் அந்த இரண்டாவது அமர்வு கூட்டத்தொடர் இன்று நிறைவடைந்திருக்கிறது. முதல் அமர்வு ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இரண்டாவது அமர்வு கூட்டம் என்பது தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் இன்று அந்த கூட்டத்தொடர் முடிவுற்றிருக்கிறது. இதனால் தேதி குறிப்பிடாமல் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.